ஹாய் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். பசங்களோட லஞ்ச் பாக்ஸ்க்கு நூடுல்ஸ் தான் பண்ணலான்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பன்னீர் இல்லாததுனால நானே பன்னீர் பண்ணிவிட்டு செய்யலான்ட்டு காலைல எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு செஞ்ச வேலையை பால் கொதிக்க வச்சுட்டு பன்னீர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் எப்பயும் நிறைய நாள் முன்னாடி பன்னீர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் அன்றைக்கி வந்த மாதிரி சாஃப்டாக டேஸ்ட்டாக வந்ததே இல்லை. பசங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு கடையில் வாங்குறதுக்கும் நீங்கள் செஞ்சதுக்கும் வித்தியாசமே இல்லை, ரெண்டும் ஒரே மாதிரி தான் டேஸ்ட்டாக இருந்தது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லா வீட்லேயும் இப்படி நடக்கும் போல். ஒருத்தவங்க வந்து எல்லாமே க்ளீனாக இருக்கணும், ஆர்கனைஸ்டாக இருக்கணும்னு இருப்பாங்க. இன்னொருத்தவங்க வந்து எவ்வளோ குப்பை இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லைன்ட்டு இருப்பாங்க. அவங்கள 2 பேரையும் பிடிச்சி வச்சு கல்யாணம் பண்ணி வச்சுடுவாங்க போல். எங்கள் வீட்டில் நான் வந்து எல்லாமே க்ளீனாக இருக்கணும், ஆர்கனைஸ்டாக இருக்கணுன்ட்டு அப்பப்போ க்ளீன் பண்ணிவிட்டு தூங்கவே போவேன். ஆனால் அவர் எப்படின்னா எவ்வளோ குப்பை இருந்தாலும் பரவாயில்ல, அதில் இன்னும் கொஞ்சம் குப்பையை கொட்டிட்டு அதிலே உருண்டு பிறண்டுட்டு இருப்பார். உங்கள் வீட்டில் வந்து யார் க்ளீனாக வச்சுப்பாங்க, யார் வந்து குப்பையிலே குடும்பத்தை நடத்துவாங்கன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.